ஹாய் ஆல் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உடலுறவின் வகைகள். அதாவது ஒரே மாதிரி உடலுறவு செஞ்சு ரொம்ப போர் அடிக்குதுன்னு நினைக்கிறவங்க, எனக்கு ஒரு உடலுறவில் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் வேணும்னு நினைக்கிறவங்க, இல்லை இப்போ தான் மேரேஜ் ஆகிருக்கு அப்படின்றபோது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய தாம்பத்திய உறவை அடுத்த கட்டத்துக்கு எப்படிலாம் எடுத்துகிட்டு போகலாம், இந்த மாதிரியெல்லாம் உடலுறவு பண்ணலாம். நார்மலாக உடலுறவு பண்ணுறத தாண்டி இந்த மாதிரியெல்லாம் கூட இருக்கா அப்படின்றத இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் மறக்காமல் டிஸ்க்ளைமரே வாசிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன். கணவன் மனைவி உறவு அப்படின்றது நமக்கு ரொம்ப லாங் டேர்மான உறவு. ஸோ அப்போது ஒவ்வொரு நாள் இரவும் ஒவ்வொரு நாள் நைட்டும் நம்ம நிறைய உடலுறவு பண்ணுவோம். ஒவ்வொரு டைம் நமக்கு நமக்கே சலிப்பு தட்டிடும். இதவே பண்ணிகிட்டே இருக்குமே அப்படின்ற மாதிரியான ஒரு சலிப்பு வந்துடும். ஸோ அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, ஓகே. வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு பொசிஷன் பார்த்திங்க அப்படின்னா, மிஷினரி உடலுறவு. அது எப்படின்னா, நார்மலாக உமன் கீழேயும் மென் மேலேயும் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் அந்த உடலுறவு. இது நார்மலாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சது, நார்மலாக பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நம்ம நார்மலாக ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது இதை நீங்கள் எப்படின்னா அதாவது நான் மறுபடியும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்கள் என்ன மாதிரி சூஸ் பண்ணாலும் சரி, அதுக்கு உங்களோட பார்ட்னரோட சம்மதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் அந்த பொசிஷனுக்கு உண்டான அந்த எப்படி சொல்கிறது, ஒரு அந்த ஹாப்பினஸ் ஃபுல்லாக கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே. ஓகே. இப்போ செகண்ட் என்னென்னா, ஏன்னா இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தானே, அதை பற்றி இது நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லலை. அண்ட் செகண்ட் பார்த்திங்கன்னா, அடுத்த செகண்ட் பொசிஷன் கௌகில் பொசிஷன். இது பார்த்திங்கன்னா, ஆணுக்கு மேலே முன்னாடி பார்த்த மிஷினரியில் பெண் கீழேயும் ஆண் மேலேயும் இருந்து பண்ணுவாங்க. இது அப்படியே ஆப்போசிட்டாக ஆணுக்கு மேலே பெண் படுத்து பண்ணுறது. ஓகேங்களா? அப்படியே ரிப்பீட்டடாக ஆண் மேலேயும் பெண் பெண் மேலேயும் ஆண் கீழேயும் இருந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. அவங்க மேலே ஏறி உட்காந்துட்டோ இல்லை ஆண்கள் கொஞ்சம் கால் இது பண்ணிவிட்டு இவங்க பண்ணுவாங்க. ரொம்ப ஆழமான ஒரு உச்சம் வேணும், ரொம்ப எனக்கு தூண்டுதல் அதிகமாக வேணும், ரொம்ப ஆழமான ஒரு எனக்கு நல்லா பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். அண்ட் நான் சொன்ன மாதிரி ரொம்ப சலிப்பு இருக்குது, சோர்வாக இருக்குது, ஒரே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பார்ட்னர் சம்மதிச்சாங்க அப்படின்ற பட்சத்தில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களோட ரிலேஷன்ஷிப்பை ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். அண்ட் அது கொஞ்சம் உடலுறவு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகும்போது உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸாக கிடைக்கும். அதுக்கு அடுத்த பொசிஷன் மூணாவது பார்த்திங்கன்னா, சைடில் பண்ணுறது. இந்த மாதிரி பண்ணுறது. இது எப்படின்னா, சைடில் இப்போ படுத்துக்கிட்டு பண்ணுறது. ஓகேங்களா? அதாவது எப்பயுமே உடலுறவுன்றபோது ஃபஸ்ட்டு உமன் கீழே படுத்துட்டு மேலே ஆண் பண்ணுவோம். இதை தான் நம்ம பொதுவாக தெரிஞ்சுருக்கோம். பட் இது பார்த்திங்கன்னா சைடில் 2 பேர் சைடில், ஒரு வேளை உமன் இந்த சைடு பின்னாடி திரும்பிக்கிட்டு ஆண் பின்னாடி கூட செய்யலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா முன்னாடி 2 பேருமே ஆப்போசிட்டில் இருந்துட்டு செய்கிறது சைட்லேயே. இது ஒரு விதமான டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு விதமான ஒரு அணைப்போடு ஒரு கதகதப்போடு இது ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு சில பேருக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? ஏன்னா இப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டாக ஃபீல் இருக்கும். மற்ற இப்போ நம்ம நெக் கிஸ் பண்ணுறது அந்த இதுவுமே நம்ம அதிகமாக செலவிடுவோம். அப்படின்றபோது இது ஒரு சூப்பர் ஃபீல் குட்டான ஒரு பொசிஷன். உங்களுக்கு உங்கள் பார்ட்னருக்கு சம்மதிச்சாங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒன் ஆஃப் ஃபேவரட் லிஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் சைஸ் லேயிங் அப்படின்றது. ஸோ இது ரொம்ப நல்லா ஃபீல் கொடுக்கும். அண்ட் ரொம்ப நமக்கு ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு நல்லா ரொமான்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு காமான ஃபீல் கொடுக்கும். அண்ட் ஃபீல் குட். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்த 4வது பொசிஷன் பார்த்திங்கன்னா, டாக்கி ஸ்டைல். இதுதான் பார்த்திங்கன்னா, கையை முன்னாடி வச்சுட்டு டாகு மாதிரி. ஓகேங்களா? ஸோ முன்னாடியும் பின்னாடி காலை நீட்டிட்டு டாக்கி ஸ்டைல்னு சொல்லுவாங்க. இது பெண் ஆண் பண்ணுறது. ஓகேங்களா? இதுவுமே பார்த்திங்கன்னா ஆழமான உந்துதல் தேவைப்படுறதுக்கு ரொம்ப உச்சமே இல்லை, ஒரு மாதிரி ஒரு ஃபீலே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நல்லா உங்களுக்கு ஒரு ஆழமான உச்சம் அடைகிற ஒரு ஃபீல் கொடுக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஃபீல்.
ஸ்டைலு. ஸோ எப்படி சொல்கிறதுனா ஒரு புதிய அனுபவமாக இருக்கிற மாதிரி இருக்கும். டெய்லி ஃபஸ்ட்டு அந்த மிஷினரி பொசிஷன்லேயே பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு இதை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்கும். இதில் கூட இவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்கா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பார்ட்னரோட சம்மதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். வற்புறுத்தி பண்ணோம் அப்படின்னா அந்த விஷயம் வந்து நமக்கு வந்து நம்ம என்னடா இவங்க இப்படி சொன்னாங்களே அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் கடைசியில் பார்த்தா ஒன்றுமே இல்லை அப்படின்ற போது அவங்க பார்ட்னரோட சம்மதம் அப்படின்றது முக்கியம். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கும் ஸ்டைலே சொல்லுவாங்க, நீங்கள் எப்படி பண்ணுங்கள் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு அவங்களும் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் மெயின் வந்து சம்மதம் இருந்தால் தான் வந்து உங்களுக்கு அந்த ஃபீலே ஃபுல்லாக வந்து ஃபுல்ஃபில் ஆகும். அதுக்காக தான் திரும்ப திரும்ப அந்த பாயிண்ட்டை சொல்கிறேன். நீங்கள் இதை பண்ணிச்சுக்காதீங்க. ஓகே. அதுக்கடுத்து அஞ்சாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா 5வது ஸ்டைல் அப்படின்றது ஸ்டாண்டிங். 5வது பொசிஷனை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங்கில் பண்ணுறது. அப்படி இல்லைன்னா ஸ்டாண்டிங்கில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு காலை மட்டும் தூக்கி செவுத்து மேலேயோ இல்லை வந்துட்டு கட்டில் மேலேயோ வச்சுட்டு பண்ணுறது. இது ஒரு விதமான ஃபீல் கொடுக்கும். இது எல்லாமே எந்த இடத்துல உங்களுக்கு ஃபீல் அதிகரிக்கும்னா இது வந்து எல்லாமே ஆழமாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த உச்சம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்களா 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு வந்து நான் 1 மணி நேரம் பண்ணால் கூட என் மனைவி உச்சம் பண்ணிட மாட்டாங்க அப்படின்னு. கண்டிப்பாக இந்த மாதிரியான அந்த பொசிஷனை மாற்றி பாருங்கள். ஓகேங்களா? நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி 1 மணி நேரம் பண்ணுறேன் 2 மணி நேரம் பண்ணுறேன்னு. பட் அதோட விஷயம்னா பொசிஷனை மாற்றி பாருங்கள். அது அவங்களுக்கு ஓகேனா நீங்கள் உடம்பு பண்ணுற பொசிஷனை மாற்றி பாருங்கள். சில பொசிஷன்கள் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே ஆழமான இது கொடுக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இடுப்புக்கு கீழே தலகாணி வச்சுட்டு பண்ணும்போது கூட கொஞ்சம் மேலே தூக்கி இருக்கும்போது கூட நீங்கள் வந்து பண்ணும்போது வந்து நல்ல ஒரு ஆழமான ஒரு உந்துதல் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். சீக்கிரமாக உச்சமடையிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது நான் சொல்கிறேன் 1 மணி நேரம் பண்ணுறேன் 2 மணி நேரம் பண்ணுறேன் ஆனால் என்னோடய பார்ட்னர் உச்சமடைய மாட்டாங்க சில பேர் சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்காக இது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த இது இருக்குது. ஓகேங்களா? இந்த 5 தான் வந்து நான் சொல்லியிருக்கேன். இதில் சொல்லாமல் நிறைய இருக்குது. 6வது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன், குளிக்கிறம்போது உடல் பண்ணுறது. அதுவுமே ரொம்ப நல்லா ஃபீல் குட்டாக இருக்கும். அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்தும் இத்தனை இது பண்ணியும் அவங்களுக்கு வந்து உச்சமடையலை. யாரோ ஒரு பார்ட்னர் வந்துட்டு யாருக்கோ ஒருத்தருக்கு கணவனுக்கோ இல்லை மனைவிக்கோ வந்து சாட்டிஸ்ஃபைடு இல்லை, இன்னும் அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து வாயில் வந்து நாக்கு லைட்டாக வந்து பெண்ணுறுப்புல விட்டு எடுக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிஸ் பண்ணுறது, மெல்லிஸாக வந்து கிஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணலாம். இது எல்லாமே கொஞ்சம் உச்சமடைகிறதுக்கு ஒரு நல்ல வந்து ஒரு தூண்டுதலாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த 5 இல்லை 6 பொசிஷன் நீங்கள் பண்ணிங்கனாலும் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் மறக்காமல் முன் விளையாட்டுகளை பண்ணணும். அப்போ தான் அந்த மனசு உடம்பு எல்லாம் ரிலாக்ஸ் ஆகி எல்லாமே அதாவது மனசு உடம்பு மைண்டு எல்லாம் ஹாப்பியாக ஆகும்போது ஹாப்பி ஹார்மோன்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஃபீல் கொடுக்கும். ஓகேங்களா? அதை எப்போவுமே மறந்துடாதீங்க. நான் சொல்ல எல்லா பொசிஷனையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒன்றில் உங்கள் பார்ட்னர் வந்து பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபைடு உச்சமடைவாங்க அண்ட் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை எல்லாத்தையும் தாண்டி மேடம் நீங்கள் இதெல்லாம் சொல்ல விட்டுட்டீங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் கூட இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றின டீட்டெயில் வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். நான் மெம்பர்ஷிப்புக்கும் தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன். அண்ட் மெம்பர்ஷிப் வந்து ஒருத்தர் ஜாயின் பண்ணால் ஒருத்தரோட அந்த பீரியட் வந்து முடிஞ்சிடுது, 1 மந்த் வந்து முடிஞ்சிடுது. ஸோ அதனால தான் அதில் கொஞ்சம் நம்ம கண்டினியூவாக வீடியோ போட முடியல. மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் குயிக்காக வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்னதை மறந்துடாதீங்க. வீடியோ பற்றி வேறு ஏதாவது ஸ்டைல் இருக்குது, நீங்கள் இதை விட்டுட்டீங்க மேடம், இதை வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஏதாவது ஒரு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நல்லா ஹாப்பியாக உங்கள் லைஃப்பை உங்கள் பார்ட்னர் கூட நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் ஸ்டே ஹெல்தி அண்ட் ஸ்டே ஹாப்பி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் பேசலாம். மறக்காமல் கமெண்ட்டில் ஒரு பிங்க் ஹார்ட் கொடுத்துட்டு போங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.